ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அடியவர்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் வந்து மிரட்டினா உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு அசுர மன்னனுக்கு எப்படி கோபம் வரும்? ஆமாங்க, தேவர்களையெல்லாம் சிறையில் அடைச்சு தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதின்னு ஆணவத்தோடு ஆடின சூரபத்மன் முன்னாடி முருகப்பெருமானோட தூதனா வீரவாகு தேவர் போய் நிற்கிறாரு. அங்க நடந்த விவாதமும் மோதலும் சாதாரணமானதில்லை. சூரபத்மனோட கோட்டையில வச்சு அவனை கதறவிட்ட வீரவாகுவின் அதிரடி தூது பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சூரபத்மன் முன்னாடி போய் நின்ன வீரவாகு தேவர் எடுத்த உடனேயே சண்டை போடலைங்க. முருகப்பெருமான் கொடுத்து அனுப்பிய தூது செய்தியை ரொம்ப அமைதியா ஆனா அதே சமயம் கெத்தா சொல்றாரு. சூரபத்மா, நீ காசிப முனிவரோட பையன், நல்லா வேதம் படித்தவன். அப்படிப்பட்ட நீ இந்த உலகத்தை நீதி நெறியோடு காப்பாத்தாம தேவர்களை பிடித்து சிறையில் ஏன் வச்சிருக்க? இது உனக்கே நியாயமா? நீ செஞ்ச கடுமையான தவத்தால சிவபெருமான் உனக்கு அழியாத ஆயுளையும் ஏகப்பட்ட செல்வத்தையும் கொடுத்தார். அதை வச்சு நீயும் உன்னோட சுற்றத்தாரும் நல்லா வாழணும்ன உடனே தேவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்துடு. இல்லைன்ன முருகவேல் இங்கே வந்து உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் வேரோடு அழிச்சிடுவார் அப்படின்னு எச்சரிக்கிறார் வீரவாகு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரபத்மனுக்கு கோபம் தலைக்கேறுது. அவனோட கண்ணில் இருந்து நெருப்பு பொறி பறக்குது. மூச்சு காத்துல புகை வருது. கையை ஓங்கி கத்திக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். என்னது, அந்த பால்மணம் மாறாத சின்ன பையன் முருகனாயனுக்கு புத்தி சொல்றான்? தேவர்களெல்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அதான் அவங்களோட செல்வத்தையெல்லாம் பிடுங்கி சிறையிலே அடைச்சி இன்னும் தலைமறைவா இருக்கிற இந்திரனையும் பிடிச்சு சிறையில அடைக்கத்தான் போறேன். அப்படி இருக்கும்போது என் கையில சிக்கிய தேவர்களை நான் விடுவேனா? மாட்டவே மாட்டேன். எனக்கு சிவபெருமான் கொடுத்த வஜ்ர உடம்பும் அழியாத வரங்களும் இருக்கு. என்னை வெல்ல இந்த உலகத்துல எவனுமே இல்லை. நீ ஏதோ விவரம் தெரியாத பிள்ளை. அதான் இந்த சின்ன பையன் பேச்சை கேட்டு இங்கே தூது வந்திருக்க. உன்னை சும்மா விட்டதே பெருசு. ஓடி போயிரு அப்படின்னு கேலியா பேசுறான் சூரபத்மன். சூரபத்மன் அப்படி பேசின உடனே வீரவாகு தேவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. சிரிப்பு வருது. அப்புறம் பயங்கரமான கோபம் வருது. அப்படியே சிங்க குரல்ல கத்துறாரு. சூரபத்மா, பிரம்மனும் மகாவிஷ்ணுவே தேடி பார்க்க முடியாத அந்த சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த பரஞ்சுடர் தான் எங்களோட முருகப்பெருமான். அவர்தான் ஆதிமுதற் கடவுள். 6 முகங்களும் 12 கைகளும் வீரக்கழலணிந்த திருவடிகளும் கொண்ட அந்த எம்பெருமான் தேவர்களோட துயரத்தை தீர்க்கவும் உன்னுடைய அசுர கூட்டத்தை வேறறுத்து தர்மத்தை காக்கவும் நான் இங்கு அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனையா நீ கேலி பேசுற? இப்பவே உன்னோட நாக்கை அறுத்து உன்னோட உயிரை குடித்திருப்பேன். ஆனா முருகப்பெருமான் என்னை தூது போகத்தான் சொன்னாரே தவிர உன்னை கொல்ல சொல்லவில்லை. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ஆயுள் பிச்சை தரேன். ஒழுங்கா தேவர்களை விடுதலை பண்ணிட்டு முருகன் காலடியில சரணடைஞ்சிடு அப்படின்னு மாசா பேசி முடிக்கிறாரு வீரவாகு. வீரவாகு தேவர் முருகனோட பெருமையை பேசி முடித்ததும் சூரபத்மனுக்கு அசிங்கமா போயிடுத்து. யாரடா இவன், சின்ன பையனை போய் முதற்கடவுள்னு சொல்றான் அப்படின்னு கத்திக்கிட்டே பக்கத்தில் இருந்த 1000 அசுர வீரர்களை பார்த்து உத்தரவிடுறான். தூது வந்த இவனை கொல்றது தப்பு. அதனால இவனை பிடிச்சு உடனே சிறையில போடுங்க அப்படின்னு கத்துறான். அடுத்து அங்க என்ன நடந்துச்சு? வீரவாகு தேவர் அந்த 1000 அசுரர்களை எப்படி துவம்சம் பண்ணினாரு? இதை பத்தி தெரிந்துக்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று கதைகளுக்கு நம்ம சேனல் ராதிகிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.